ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம HTML CSS நேற்று வந்து CSS பார்த்தோம். அது பிகைனர்ஸ்க்கு. இப்போ இதுவும் பிகைனர்ஸ் தான், ஈஸி தான். செஸ்ஸு நம்ம எப்படி CSSல பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். HTML CSSல எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து செஸ்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிவ்வில் வந்து எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும். கிளாஸ் வந்து அதுக்கு பேர் ரோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ரோ வந்து செஸ்ஸுக்கு வந்து 8, ரோக்கும் 8 தான், காலமுக்கும் 8 தான் செஸ்ஸுக்கு. இதுக்குள்ளே இன்னொரு டிவ், நம்ம ஒரு ரோக்கும் ஸ்டைல் பண்ணுவோம், அதனால சேர்த்து ஒரே இதாக போட்டுடலாம். இதுக்கு வந்து பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று இதே மாதிரி இதில் ஒரு கிளாஸ் இருக்கணும். இது என்ன நேம்னா பாக்ஸோட பிளாக். இப்போ இதே மாதிரி ஒரு 4 தடவை நான் போட்டுக்கிறேன். கைஸ், இப்போ வந்து நான் ஒரு 4 தடவை அதை போட்டுட்டேன். அதே மாதிரி இதுக்குள்ளே இந்த டிவ் மாதிரி நம்மளுக்கு வந்து 8 இது வேணும். ஏன்னா நம்ம செஸ்ஸோட போர்டோட ரோ அண்ட் காலம்ஸ் வந்து 8, அதனால் நான் இதை 8 வாட்டி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டாச்சு, இப்போ இன்னும் ஒரு 7 வாட்டி போடணும். போட்டுற காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் 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 பேஸ்ட். ஓகே, நான் 8 தடவை போட்டிருக்கேன்னு செக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ இது பாருங்கள், ரிப்போர்ட் பாருங்கள், எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம எதுவும் உங்கள் டைப்லாம் எதுவும் பண்ணலை, நேம்லாம் எதுவும் கொடுக்கல. இப்போ வந்து அந்த செஸ்ஸுக்கான அந்த ஐக்கான் இருக்குல்ல, அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு கோடு ஒன்று இருக்குது. என்னன்னா கூகுள்லேயே போட்டிங்கனாலே வரும். அது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக செஸ்ஸோட இதெல்லாம் இருக்குது, ஐக்கான்ஸ்லாம். இது வந்து நான் போகிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நான் காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சிடுறேன். நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது, செஸ்ஸில் உள்ள அத்தனை ஐக்கான்ஸுமே இருக்குது. நான் இதை மட்டும் சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது வரைக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 ரோக்கு மட்டும்தான் நம்ம காயின்ஸ்லாம் வைப்போம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செஸ் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 ரோ, அங்கே ஆப்போனண்ட்டுக்கு 2 ரோ, நமக்கு 2 ரோ வைப்போம். அதே மாதிரி தான் இப்போ வச்சுருக்கேன். அதுதான் நம்ம 2 ரோ தான் கொடுத்துருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம ஆப்போனண்ட்ஸுக்கு கீழே லாஸ்ட் 2 ரோக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி 2 ரோக்கு கொடுக்குறேன். ஓ சாரி, இல்லை வரும். இப்போ வந்து கொடுத்தாச்சு, ஆப்போனண்ட்டுக்கு 2 ரோ, நம்மளுக்கு 2 ரோன்னு கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள், இந்த மாதிரி எதாவது ஐக்கான் வந்துருச்சு. இது வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம CSS யூஸ் பண்ணோம். நான் போட்டி போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், CSS எப்படி HTML லிங்க் பண்ணுறது அப்படின்னு. அதை நான் லிங்க் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஓகே, இப்போ CSSல வந்து நான் HTML போட்டுடுறேன். HTML ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரே கலர் கொடுத்துட்றேன். இப்போ இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாடி டேக்குள்ளே
பாடி டேக்கில் வந்து HTML கொடுத்துருப்போம். இப்போ அது வந்து CSSல ஸ்டைல் பண்ணணும். இது வந்து வெறும் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒயிட்டில் தான் வேணும். ஹைட் 800 பிக்சலில் வேணும். அதே மாதிரி விட்த்தும் இதெல்லாம் வந்து CSSல பேசிக் தான், அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 800 px இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஹைட்டு விட்த்து பேக்ரவுண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே HTML பார்த்தாச்சு. மார்ஜின்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். மார்ஜின் கொடுக்கணும். மார்ஜினில் 30 px வரணும். நடுவில் கொஞ்சம் சென்டராக வரணும். ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்புறம் இது முடிஞ்சிருச்சு. நம்ம டிவில் வந்து ரோன்னு கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு வந்து இந்த ரோ இதுக்கு ஸ்டைல் பண்ணணும். இதுக்கு வந்து டாட் போட்டு தான் ஸ்டைல் பண்ணணும். இதுக்கும் விட்த்து வந்து 100%. ஹைட் வந்து 100 px. சும்மா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஆனால் அது சைஸு கரெக்டாக இருக்கணும். செஸ்ஸோட சைஸுக்கு அப்படியே அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக வரணும். ஃப்ளோட் வந்து நான் லெஃப்ட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம். பாக்ஸுங்கிற ஒரு டிப்புக்கு அதுக்கு ஸ்டைல் பண்ணலாம். ஹைட் வந்து 100 px பிக்சல். விட்த்தும் 100 தான். அப்புறம் ஃப்ளோட் நம்ம கொடுத்துடணும். ஃப்ளோட் வந்து எனக்கு லெஃப்ட்டு தான் வேணும். அப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ். ஃபாண்ட் நான் எதுவும் கொடுக்கல. நம்ம வந்து இந்த ஐக்கான் கொடுத்துருந்தோம்ல, அதோட சைஸ் தான் அது எடுத்துக்கும். அதோட சைஸ் எவ்வளோ கொடுக்கலாம்? 70 கொடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அப்புறம் அது பெருசாக தெரியும். அப்புறம் அந்த ஃபாண்ட்டு டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டோட அலைன் நம்ம அந்த ஐக்கான் கொடுத்தோம்ல, அதோட அலைன் வந்து சென்டராகவே இருக்கட்டும். அப்புறம் அதோட கலர், அந்த ஐக்கான் பிளாக் கலர் வச்சிங்களா, அதோட கலர் ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து டச் பண்ணால் எனக்கு வந்து ரெட் கலரில் மாறணும் அப்படின்னா டாட் பாக்ஸ்ன்னு கொடுத்து ஓவர் அப்படின்னு கொடுத்தோம்னா, ஓவர்னு கொடுத்துட்டு கோட் பண்ணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலராக இருக்கணும். அது எப்போன்னாக்கா நம்ம போய் அதில் டச் பண்ணும் போது அது ரெட் கலரில் மாறும். பேக்ரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கடைசி அவுட்புட் பார்க்கலாம், அதை முடிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று பிளாக்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஸ்டைல் பண்ணணும். அப்புறம் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ அவுட்புட் பாருங்கள். அவுட்புட் வந்துருச்சு கரெக்டாக. செஸ்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஹோவர்னு சொன்னோன்னே அந்த ரெட் கலரில் மாறும், அதெல்லாம் வந்துருச்சு. ஐக்கானுக்கு எல்லோ கலர் கொடுத்துருந்தேன், அதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. பார்த்திங்களா, இதில் ஒன்று மட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் பிளாக் கொடுத்துருக்கேன். அடுத்ததுக்கு வந்து மாறும். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளாக், அந்த மாதிரி மாறும். அப்படி நம்ம இப்படி கோட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக அவுட்புட் காமிக்கும், இல்லைன்னா தப்பாகிடும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் எழுதணும், மாற்றி எழுதணும் அடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் பாக்ஸ் பிளாக்கு, மறுபடியும் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வரணும் பாக்ஸ் பிளாக், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாக்ஸ் அந்த மாதிரி வந்துடும். இப்படி பண்ணால் தான் கரெக்டாக அவுட்புட் வரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.